ஹலோ வணக்கம். இன்றைக்கு நான் நல்ல ஒரு விஷயத்தை ஒன்று கைக்கு வந்திருக்கேன். ஏன் சிலர் இது துச்சமாக நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ என்னன்னு சொன்னால், இது ஒரு 2 வருஷத்துக்கு முதல் நடந்த ஒரு சின்ன ஒரு கதை. 2 வீட்டை போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அந்த நானும் அன்றைக்கு போக வேண்டிய அந்த தருணத்தில் அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து 5 மாதம் 6 மாதம் நினைக்கிறேன். அப்போ அவங்களும் போய் என்ன பபான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அந்த டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்த வேளையில் நானும் என்னோடய ஒய்ஃபும் அந்த இடத்த போயிருந்தேன். போயிருக்கேன். எனக்கும் பபா இருக்குது. எங்கள் பிள்ளைக்கும் அந்த டைம் நான் நினைக்கிறேன் 1-2 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ போயிருந்த டைம் அவனும் டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தான். டெஸ்ட் பண்ணிட்டு முதலாவது அவங்கள அம்மாட்டான்னு சொல்லணும்ன்ற ஒரு இது போல் அவனுக்கு. அப்போ அவங்கள அம்மாட்டையும் அவன் போய் அதை என்ன பபான்றது சொல்லியிருந்தான். அப்போ எங்களுக்கும் தெரியாது என்ன பபா. அவன் எங்கள்கிட்ட கூட சொல்லையில் இன்னும் பபா தான்ன்றது அவன் எங்கள்கிட்ட கூட சொல்லையில். ஆனால் அவங்கள அம்மாட்டா முதல் சொல்லணும்னு சொல்லி அதை போய் சொல்லியிருந்தான். சொல்லியிருந்த டைம் அவன் சி என்ற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று பாவிச்சா. அப்போ அவன் என்னன்று தான் கேட்டபோது தான் அவன் போய் சொல்லியிருக்கேன்டா, அம்மா இப்படி நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்துடுத்த பொம்பளை பிள்ளைன்னு சொல்லியிருக்கான். அந்த பொம்பளை பிள்ளைன்னு சொன்னதுக்கு அவன் சி என்று சொல்லியிருந்தான். எனக்கும் பொம்பளை பிள்ளை தான் இருக்குது. ஆனால் அவங்க ஏன் அப்படி சீன்றாங்கன்னு சொல்லி எனக்கே ஒரு மாதிரி ஒன்றும் கதைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனும் சீன்ற மாதிரி நான் யோசிச்சேன். அப்போ அவங்களும் ஒரு பொம்பளை, ஆனால் ஏன் அந்த பொம்பளை பிள்ளை பிறந்த சீன்றாங்கன்னு சொல்லி எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் அதை யோசிச்சு கொண்டிருக்கேன். என்னை பொறுத்தவரையில் முதலாவது பொம்பளை பிள்ளை கட்டாயம் இருந்தே ஆகணும். யார குடும்பமாக இருந்தாலும் முதல் பொம்பளை பிள்ளை இருக்கும். அந்த தகப்பன் இல்லைன்னு சொன்னால் கூட அந்த தகப்பன்ற தானத்திலிருந்து அந்த குடும்பத்தை வழி நடத்தும். ஏன்னா நான் கன்னடங்களில் பார்த்துருக்கேன். அப்பா இல்லாத குடும்பத்தில் அந்த மூத்த பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அந்த பொம்பளை பிள்ளை தான் எல்லாத்தையுமே வழி நடத்தி போகும். தங்கச்சிக்கும் எனக்குமே கிட்டத்தட்ட 10 வயசுக்கிட்ட வித்தியாசம். எங்களோட அண்ணாக்களுக்கு அப்படியும் ஒரு 18 வயசுக்கிட்ட வித்தியாசம். அப்படி பார்க்கணும் நாங்களே பல தடவை யோசிச்சோங்க, ஐயோ நமக்கு அக்கா இல்லையே. ஒரு சப்போஸ் எங்கள் அண்ணா மூத்த அண்ணா பொம்பளை பிள்ளையாக இருந்திருந்தா நான் பல தடவை யோசிச்சிருக்கேன். மூத்த பொம்பளை பிள்ளையாக இருந்திருந்த சப்போஸ் எங்கள் அண்ணா எங்களுக்கெல்லாம் கூட அறிவுரை சொல்லி தந்துருப்பாங்க. அண்ணான்றது அந்தளவுக்கு அறிவுரை சொல்லி தர மாட்டாங்க. ஆனால் அக்கான்றது என்ன சொல்ல 2 அடி போட்டாவது எங்களுக்கு சரியான அறிவுரை சரியான வழி நடத்தைகளை சரியான முறையில் சொல்லி தருவாங்க. அப்படிப்பட்டது தான் ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளை சி என்று சொல்கிறீங்களே, அந்த ஒரு அம்மாக்கிட்டேயும் தான் நான் கேட்குறேன். அந்த பொம்பளை பிள்ளை சி என்று சொல்லி சொல்கிறீங்களே, ஏன்னு அப்படி பொம்பளை பிள்ளை பலர் பிள்ளையே இல்லாமல் பலர் இன்றைக்கு தவிச்சு கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட வரத்தை தரும்போதே அப்படிப்பட்ட வரம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறேன், பிள்ளைன்றது வரம், பொம்பளை பிள்ளைன்றது அது என்ன சொல்கிறேன், வரத்திற்கு இன்னும் மேலே ஒருபடி மேலேன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க தானே. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அது பொம்பளை பிள்ளையாமன்னு சொல்லி அந்த பிள்ளைய என்ன சொல்கிறேன் கலைச்ச நிகழ்வுகள் கனமாக உங்களுக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் கூட நடக்குது. வேறு சமுதாயமாவது நாங்கள் சிந்திச்சு செயற்படுவோம். இப்படி இந்த பழைய ஆக்கள் மாதிரி முட்டாள்தனமான கதையில் பொம்பளை பிள்ளை கூடாது, இல்லாட்டி பொம்பளை பிள்ளைகள் சகுனத்துக்காக அது போன்ற அந்த சில பழைய ஆக்கள் சில கதையில் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கதையில் நம்ம கணக்கெடுக்காமல் நம்ம நல்ல ஒரு நிலப்பாடில் இருந்தால் நல்லா. இதை பற்றிய உங்களுடைய கருத்தை பதிவிடவும்.